இந்த மொழியிலேயே நம்மளும் பேசுவோம்னு ஆயுதத்தை கையில் எடுத்தான். அவன் பேரு கரிகாலன். கரிகாலன் தலைமையில மக்களே அங்க ராணுவமா மாறினாங்க. அவங்க கட்டமைச்ச ராணுவத்துக்கு பேரு மக்கள் ராணுவ படை. அதுல ஆணும் பொண்ணும் சமமா தான் நின்னாங்க. இங்க எப்படி வெள்ளக்காரனை விரட்டி அடிக்க சுபாஷ் சந்திர போஸ் ஐயனை ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி தான் கரிகாலனும் இங்க கட்டமைச்சார். மக்களே ராணுவமா மாறி அவங்களுக்கான எல்லையை பிரிச்சு அதுக்கு தமிழ் பிரதேசம்னு பேர் வச்சாங்க. நமக்குன்னு ஒரு அழகான பிரதேசம் அங்கதான் சாத்தியமாச்சு. அது கரிகாலனால மட்டும்தான் முடிஞ்சது. அந்த மக்கள் ராணுவ படையோட ஒரு முக்கியமான பிரிவு தான் மருத்துவ பிரிவு. இந்த மருத்துவ பிரிவு மொத்தம் 3 கட்டமா செயல்படுவாங்க. 1, களத்துக்கு சண்டைக்கு போற அணியில மருத்துவ முதலுதவி தெரிஞ்ச ஒரு ஆள் இருப்பாங்க. 2, களத்துக்கு பக்கத்திலேயே மருத்துவ பங்கர்கள் வச்சிருப்பாங்க. 3ஆவதா ராணுவ மருத்துவமனைகள் இருக்கும். ஒரு உயிரை எப்படியும் காப்பாத்ததான் இப்படி ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க. சிங்க பிரதேச தமிழ் பிரதேச எல்லை பகுதியில எப்போதும் ஏதாவது தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கும்.